இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا. صدق الله العظيم. عن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أول ما يقضى بين الناس يوم القيامة في الدماء. رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய ஏகீரும் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அதாவது உலக அரங்கில் ஒரு மனிதர், அவர் எந்த தேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அந்த தனி மனிதன் அவனுக்கான அடிப்படை உரிமைகள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும். அவனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை உரிமைகளில் யாரும் மீறக்கூடாது, கை வைக்கக்கூடாது என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1948ஆம் தேதி வருடம்தான் இந்த தினம் முதலாக ஐக்கிய நாடுகள் சபைகள் மூலமாக, ஐநா சபையின் மூலமாக இது முன்மொழியப்படுகிறது. 1948 முதல் இது கொண்டாடு அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அந்த காலகட்டம் நமக்கு தெரியும். முதல் உலகப் போர் முடிந்து, இரண்டாம் உலகப் போர் முடிந்து, உலக நாடுகள் எல்லாம் கொலையும் கொள்ளையும் சர்வசாதாரணமான சூழல். அது ஒரு அசாதாரணமான சூழல். இரண்டாம் உலகப் போருடைய வரலாறுகள் எல்லாம் படித்தால் நம்மளால் ஜீரணிக்க முடியாது. உலகத்தில் பல நாடுகள், அந்த நாட்டிலே உண்டான மனிதர்கள் அவன் வாழ்வதற்கு தகுதியற்ற சூழல் உலக அரங்கில் ஏற்படுத்தப்பட்டது. உலக அரங்கில் மிருகங்களை விட மனிதர்கள் கேவலமாக நடத்தப்பட்ட காலகட்டம். குறிப்பாக தோல்வியுற்ற நாடுகள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொலை என்பது சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்ட அந்த சூழலில் ஐக்கிய நாடுகள் சபைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நம்ம முதல்ல மனிதர்களுடைய அடிப்படை உரிமைகளை நம்ம ஒரு ஆவணமாக திரட்ட வேண்டும். உலக நாடுகள் முழுக்க நம்ம ஆய்வு செய்யணும். ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை என்ன? இது வேறொருவர் கொடுப்பதல்ல. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பது, மனித உரிமை என்பது வேற ஒருத்தர் எனக்கு கொடுப்பதல்ல. இது எனக்கான உரிமை. நான் இப்பொழுது மனிதனாக பிறக்கிறேனோ அங்கிருந்தே அந்த உரிமை எனக்கு இயற்கையாக கிடைத்து விடுகிறது. வேறொருத்தர் எனக்கு கொடுப்பதல்ல உரிமை என்பது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை என்பது ஒரு மனிதன் அவன் பிறக்கும் பொழுது அவனோடு சேர்ந்து உண்டானது. இது வெளியிலிருந்து யாரும் கொடுக்கப்படுவதில்லை. அப்ப இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன என்பதை நம்ம ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு முடிவு கொண்டு வரணும் என்ற ரீதியில 1946 மே மாதம் 21ஆம் தேதி ஆரம்பிக்கிறார்கள். 11 நபர்கள் கொண்ட ஒரு குழு. அந்த குழுவுக்கு தலைவராக அன்றைக்கு அமெரிக்காவை ஆட்சி செய்த அதிபராக இருந்த பிராங்க்லின் ரூஸ்வெல்லுடைய மனைவி எலினா ரூஸ்வெல் அவருடைய தலைமையில் இந்த குழு அமைக்கப்படுகிறது. சுமார் 2.5 ஆண்டு காலங்கள் தீவிர ஆய்வுக்கு பிறகு ஒரு ஆணையம் கொண்டு வரப்படுகிறது. UDHR, யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். சர்வதேச அளவில் மனித உரிமைகள், சர்வதேச அளவில் மனிதனுக்கான உரிமைகள் என்ன என்ற
என்கின்ற தலைப்பில் ஒரு ஆவணத்தை தீர்மானிக்கிறார். அதுதான் இன்றைக்கு சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் என்பதாக அழைக்கப்படுகிறது. இந்த சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது 1948 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. அதை ஒட்டிய ஜும்மா என்பதனால இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில இஸ்லாம் மனித உரிமைகள் சம்பந்தமாக எவ்வளவு ஆழமாக பேசுகிறது. 20வது நூற்றாண்டுல தான் மனித உரிமையை பற்றி கவலைப்படுகிறார். 1948 என்றால் கிட்டத்தட்ட 20வது நூற்றாண்டுல தான் மனிதனுக்கு உரிமைகள் இருக்கிறது, மனிதனுக்கு இதுவெல்லாம் அடிப்படை உரிமைகள் என்பதாக கவலைப்படுகிறார்கள். இந்த கவலையை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மிருகங்களை விட கேவலமாக இருந்த அரபுகளுக்கு மத்தியில பெருமானார் எந்த அளவுக்கு தீவிரமாக பேசினார்கள், பேசினது மட்டுமல்ல எந்த அளவுக்கு தீவிரமாக செயல்படுத்தினார்கள், செயல்முறைக்கு கொண்டு வந்தார்கள் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை இன்றைய உரையிலே பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் உடைய இறுதியில இன்றைக்கு உலக அரங்கில மனித உரிமை எந்த அளவுக்கு கேலி கூத்தாக்கப்படுகிறது, கேள்விக்குறியாக்கிறது, இந்திய அளவில மனிதனுடைய தனி உரிமை எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாம சுருக்கமாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, நான் முன்னாடி சொன்னது மாதிரி இஸ்லாம் மனித உரிமையை பற்றி பேசியது போன்று உலகத்தில் வேற எந்த சமூகமும் பேச கிடையாது. நம்ம தெளிவாக சொல்லலாம், குர்ஆனும் ஹதீஸும் அதற்கு ஆதாரம். மனித உரிமைகள் சார்ந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய சில வசனங்களை நம்ம எடுத்து போட்டுச்சுன்னா இதற்கு நிகராக உலகத்தில் எந்த அறிவியலாலும் பேசல. தத்துவ விஞ்ஞானிகள் சொல்றோம் இல்லையா, முற்போக்காளர்கள் யாரும் இவ்வளவு ஆழமாக அழுத்தமாக பேசியது கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இஸ்லாம் மனித உரிமைகள் சம்பந்தமாக மிக தீவிரமாக பேசுகிறது. சகோதர பெருமக்களே, நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நபிமார்களுடைய வருகை எல்லா நபிமார்களுமே நம்ம வெறுமனே தௌஹீதோடு சுருக்கிக் கொள்ளக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் என்ற இந்த கான்செப்ட்ல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பல. அது மட்டுமல்ல நோக்கம், அது மட்டும் நல்ல நோக்கம். நீ தனி மனிதனா எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, ஆனா பள்ளிக்கு சஜிதா செஞ்சா போதும் என்பதல்ல இஸ்லாத்துடைய கான்செப்ட். இந்த அடிப்படையில் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பல. முதல் செய்தி, மனிதன் அவனுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்படணும். அதுல எல்லா நபிமார்களும் தீவிரமாக இருந்தார்கள். எல்லா நபிமார்களுமே சமகாலத்தில் அன்றைக்கு மனித உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது அதை எதிர்க்கின்ற இடத்துல தான் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்பட்டா விக்டம் சொல்லுவாங்க, பாதிக்கப்பட்டவர்களுடைய இடத்துல இருந்து இவனுக்கான சம உரிமையை பேசியதுதான் எல்லா நபிமார்களுடைய செயல்பாடுகளாக இருந்தது. சமூகத்தை சீர்திருத்த வந்தவர்கள் தான் நபிமார்கள். வெறுமனே ஓரிரை கொள்கையை சொல்வதற்காக மட்டும் நபிமார்கள் அனுப்பப்படல. நம்ம அப்படியே ரசூலுல்லாஹ்வையும் நபிமார்கள் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறு தெரியும் இல்லையா, அல்லாஹ் ஒருவன் மட்டும் என்று பேசுற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்றைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. கிபுத்தி வம்சத்தினர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு என்று நிறைய உரிமைகள் இருக்கிறது. பனி இஸ்ரவேலர்களுக்கு எந்த அடிப்படை உரிமைகளும் கிடையாது. அவன் உயிர் வாழ்றது கூட அவனுடைய உரிமை கிடையாது, நானா பார்த்து கொடுத்தாதான் உண்டு. அன்னைக்கு பிறர் பேசியது, பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஆணோ பெண்ணோ அது யாராக இருந்தாலும் சரி, அவன் உயிரோடு வாழ்வதாக இருந்தாலும் அது நான் அவனுக்கு கொடுக்கின்ற உரிமை. நான் விரும்பினா அவனை வாழ வைப்பேன், நான் விரும்பினா அவனை தீர்த்து கட்ட முடியும், அவனை கொலை செய்ய முடியும், என்னை யாரும் கேட்க முடியாது என்பதுதான் அன்றைக்கு பிறருடைய ஸ்டாண்ட், பிறருடைய நிலைப்பாடு. மூசா அதுதான் எதிர்த்தாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா, நீனும் நானும் ஒன்று. நீ உன்னை தன்னை கடவுள்னு சொல்ற அந்த கான்செப்ட் தான் உனக்கு இப்படிலாம் சிந்திக்க வைக்குது. நீ முதல்ல அதுல இருந்து வெளியே வா, நீ கடவுளே கிடையாது. ரப்புக்கும் லாலா, உன்னையும் என்னையும் படைத்த ரப்பு ஒருவர் இருக்கான், அவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சமம் என்பதுதான் அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய முதல் வாதமாக இருந்தது. ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்க சம உரிமை கொடுக்க முடியாது, நான் எங்க மக்களை வெளியெடுத்துட்டு போறேன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையின் அடிப்படையில் எப்படி ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு எதிர செய்தார்களோ, எகிப்திலிருந்து ஒரு பெரிய கூட்டத்தை, அதாவது அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட கூட்டம், மனித உரிமைகள் மீறப்பட்ட அந்த கூட்டத்தை மூசா வெளியெடுத்து போகும்போது அதையும் அவன் சம்மதிக்கல இல்லையா. ஒன்னே ஊர்ல இருந்து உரிமைகள் கொடுத்திருக்கணும், அடிப்படை உரிமைகள், அதையும் கொடுக்க தயாராக இல்லை. சரி, வெளியே போறான், ஏதோ ஒரு நாட்டுக்கு போறான், அங்கே விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போட்டோம், சுதந்திரமாக இருக்கட்டும், அதற்கு அவன் தயாராக இல்லை. அதை தடுக்க வந்தவன் அழிவுக்கானான். அருமையான சகோதர மக்களே, இது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு மட்டுமே சுருக்கிக் கொள்ள முடியாது. எல்லா நபிமார்களும் கிட்டத்தட்ட இந்த கான்செப்ட்ல தான் அனுப்பப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட. மக்காவுடைய அரசியல் நமக்கு தெரியும் இல்லையா, மக்காவுடைய அரசியல்
அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னது மட்டும் அன்னைக்கு குறைஷிகளுடைய பிரச்சனை இல்லை. நம்ம அந்த வட்டத்தோட சுருக்கிட கூடாது இஸ்லாத்தை, இல்லையா? அவன் ஒரு கட்டத்துக்கு பிறகு அல்லாஹ் வணங்க வர ஆரம்பிச்சிட்டான். குறைஷிகள் அல்லாஹ் வணங்குவதற்கு தயாராகிட்டான். உனக்கு என்னப்பா இதெல்லாம் சிலையா? பரவாயில்ல, சிலை ஏத்துக்கிறோம், நான் சிலையை ஏத்துக்கிறோம். அல்லாஹ் ஒரு உலகம் வணங்குறோமா? வணங்க தயாரா இருக்கிறோம். ஆனா கடைசியா என்ன டிமாண்டுக்கு வந்தான்னு சொன்னா, எங்களுக்கு தனி சபை, இல்லையா? நான் இந்த அடிமைகளோடு நாங்க உட்கார முடியாது, இந்த தாழ்த்தப்பட்டவர்களோடு நாங்க உட்கார முடியாது. அவனை மனுஷனாவே நான் பார்க்கல. அவனுடைய கான்செப்ட், அரபுகளோட கான்செப்ட், அவனை நான் மனுஷனாவே மதிக்கல. அவனையும் என்னையும் ஒரே சபையில உட்கார செய்து எப்படி எனக்கு சாத்தியம்? அதுதான் அவனுக்கு பிரச்சனையா இருந்தது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு கட்டத்துக்கு பிறகு அதுக்கு சரின்னு கொஞ்சம் இலக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, முதல்ல இஸ்லாத்துல வந்துட்டா அவன் திருந்திடுவான். அவனுக்கு முதல்ல இஸ்லாத்தை ஈமானை பத்தி தெரியல. ஆனா முதல்ல அவனுக்கு ஒரு சபை, இவர்களுக்கு ஒரு சபை, கொஞ்சம் பாஷாலிட்டி பார்த்து வைப்போம், பிறகு அவன் திருந்திக் கொள்வான் என்று வந்த போது கூட அல்லாஹ் தஆலா கடுமையாக கண்டிக்க ஆரம்பிச்சிட்டான். அபசவத்த வல்லான ஒரு சூரா கடுகெடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் கண்டித்த இந்த வரலாறு எல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, அவனு நானும் சமம் கிடையாது. அவனை நான் மனுஷனாவே மதிக்கலையே. நீ அரபு தீபகற்பத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வருகையின் போது மக்காவில அல்லது அரபு தீபகற்பம் முழுக்க மனிதர்களுடைய நிலை அல்லாஹ் பாதுகாக்கணும். தாழ்த்தப்பட்டவர்கள் மிருகங்களை விட கேவலமாக நடத்தப்பட்டார்கள். அதனால் நிறைய செய்தி நம்ம இதே ஜும்மாவில் பேசியிருக்கிறோம், நிறைய புத்தகங்கள்ல படித்திருப்பீர்கள். கண்ணியமான சகோதர பெருமக்கள், இதை உடைக்கிறது தான் இஸ்லாத்துடைய முதல் பணி. இஸ்லாத்துடைய பேசிக் என்னப்பா? நீனும் நானும் சமம், இல்லையா? யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ذكر وانثى. மனிதர்கள் எல்லோருமே ஒரே ஆண் பெண்ணிலிருந்து வந்தவர்கள். இதன் மேலே கீழே எப்படி வர முடியும்? நீ ஒரு இனத்தை சேர்ந்ததுனால நீ மேல, இந்த இனத்தை சேராதனால நான் கீழே, இந்த மொழியை பேசுறதுனால நீ கீழே, இந்த மொழி எனக்கு தெரியாததுனால நான் கீழே. இது எப்படி சாத்தியம்? அருமையான சகோதர மக்களே, இஸ்லாத்துடைய பேச மனிதருக்கு அதற்கான தனி உரிமைகள் பாதுகாக்கப்படும். எல்லோருமே அல்லாஹ்வுடைய அடிமைகள். நீனும் அல்லாஹ்வுடைய அடிமை. ரப்பி வ ரப்புக்கும் லா, உனக்கும் அவன் ரப்பி, எனக்கும் அவன் தான் ரப்பு. நம்ம எல்லோருமே அல்லாஹ்வுடைய அடிமைகள். இந்த கான்செப்ட்ல தான் இஸ்லாம் வந்தது. கண்ணியமான சகோதரர்களே, மனித உரிமைகள் சம்பந்தமாக நான் சுருக்கமா ஒரு சில செய்திகள் இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்தி நான் அடுத்து வந்துடுவேன். இஸ்லாத்துடைய இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கு, அதுல மீறக்கூடாது. மனிதர்களுக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கு, அதுல மீறக்கூடாது. இதுல எது முதலிடம்? இதை எதை இஸ்லாம் முன்னிலைப்படுத்துகிறது? தெளிவாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறார், முதல் இடம் ஹுக்கூக்குல் இபாத், மனிதர்களுடைய உரிமைகள் தான், இல்லையா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சில உரிமைகள்ல கொஞ்சம் முன்னம் பின்ன இருந்தாலும் பரவாயில்லை, நான் மன்னிக்க தயார். அவனுக்கு ஒரே கான்செப்ட் தான், எனக்கு இணை வச்சிருக்க கூடாது, அவ்வளவுதான். இணை வைக்காத வரைக்கும் நான் என்னுடைய கடமைகளை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் நான் மன்னிக்க தயாராக இருக்க அல்லாஹ் தெளிவாக சொல்றான், இல்லையா? ஒருத்தர் தொழுகையில பேருதலாக 60 வருஷம் வாழ்ந்தாரு, முதல் 40 வருஷம் பள்ளிக்கே வரல, கடைசி 20 வருஷம் தான் பள்ளியில வந்து சஜிதாலேயே கடந்தாரு. இவர் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். நம்ம போய் அல்லாஹ்ட்ட கேட்க முடியுமா? யா அல்லாஹ், அவன் 40 வருஷம் பள்ளி பக்கமே வரல, ஜும்மாக்கு கூட வரல, அவன் பள்ளிக்கு வந்ததே கடைசி 20 வருஷம் தான், இவன் எப்படி நீ மன்னிச்ச கேட்க முடியுமா அல்லாஹ் இடத்துல? அது ஏன் உண்மை பண்றான், இல்லையா? இவன் வாழ்நாள ஒரு நோம்பு கூட வைக்கல, இவர் எப்படி நீ மன்னிச்ச சொர்க்கத்துக்கு கொடுத்த? அது ஏன் பிரச்சனை? நீ தலையிடாத. அவன் தொழுகல, நோன்பு வைக்கல, குர்ஆன் ஓதல, இதுவெல்லாம் அவனுக்கும் எனக்குமானது. நான் மன்னிக்கவும் செய்ய முடியும், தண்டிக்கவும் முடியும். அதனால இதை இப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் எல்லாம் மன்னிப்பா என்பதனால இதில் நம்ம அசட்டையா இருக்கக்கூடாது. நான் அடிப்படை புரிதலுக்காக சொல்றேன். ஆனா அதே நேரத்தில் மனிதர்களுடைய உரிமைகளை ஒருத்தர் கை வைக்கும் போது அங்கெல்லாம் மன்னிக்க மாட்டான், மன்னிக்கவும் முடியாது. நல்லா விளங்குகிறேன். இப்போ என்னுடைய உரிமையை ஒருத்தன் பறிச்சிருக்கிறான், எனக்கு அல்லாஹ் வழங்கிய உரிமையை ஒருத்தன் பறிச்சிருக்கிறான், இவனை மன்னிக்கும் போது நம்ம கேட்க முடியும், யா அல்லாஹ் இவன் எப்படி நீ மன்னிச்ச? இவன் எனக்கு அநியாயம் பண்ணி இருக்கிறான். அங்க வந்து அல்லாஹ் பதிலா சொல்ல முடியாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ரெண்டு வேற வேற. ஹுக்கூக்குல் இபாத் வேற, ஹுக்கூக்குல்லாஹ் வேற. அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய சில கடமைகளில் முன்பின் இருந்தா அல்லாஹ் மன்னிக்கவும் முடியும், அல்லாஹ் தண்டிக்கவும் முடியும். அவன் மன்னிக்கிறதுக்கு யார்கிட்டையும் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஹுக்கூக்குல் இபாத், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது முன்பின் இருந்தால், மனிதர்களுடைய உரிமைகளை நம்ம மீறி இருந்தா அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், பாதிக்கப்பட்டவன் மன்னிக்கின்ற வரைக்கும். இதுதான் அல்லாஹ் இஸ்லாத்துடைய கான்செப்ட். உலகத்துல இந்த கான்செப்டை உலகத்துல எந்த சமயமும் பேசல. உலகத்துல கடவுள் தான் ஃபர்ஸ்ட், கடவுளுக்கு பிறகுதான் யாரும், இல்லையா? ஆனா இஸ்லாம் பேசுகிறது கடவுளுடைய கடமைகள்ல கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீ மனிதனுடைய கடமைகள் எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது.
அகமது ஷெரீஃபுடைய 9627வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல சஹாபாக்கள் சில தெளிவுபடுத்துவதற்காக கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார், தக்குவும் இல்லையே, இரவு பூரா தொழுகிறான், பரந்து மட்டும் இல்லை, நைட்ல இஷாவுக்கு பிறகு தக்பீர் கட்ட ஆரம்பிச்சா ஃபஜ்ருடைய வாங்கு வரைக்கும் தொழுது கொண்டே இருக்கிறார். தசூமுன் நஹார, ரமதான் மாசம் மட்டும் நோன்பு வைக்கிறது இல்லை, திங்கட்கிழமை வியாழக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறது இல்லை, மாசத்துல 3 நாள் மட்டும் நோன்பு வைக்கிறது இல்லை, வருஷம் பூரா நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறான், இரவு பூரா தொழுதுகிட்டே இருக்கிறான், வருஷம் பூரா பகல்ல நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறான், நிறைய தான தர்மங்கள் எல்லாம் செய்யறான். ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, அவ துதி ஜீரானஹா பிலிசானிஹா, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களை தன்னுடைய நாவால நோவினைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள். பார்க்கிறாரெல்லாம் திட்டுறது இல்லையா? அதாவது அவன் வாயில உருவாதான் சொல்ற மாதிரி, யாரை பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறது, யாரை பார்த்தாலும் கூட பேசுவது, யாரை பார்த்தாலும் கோல் பேசுவது, இது மாதிரியான பிரச்சனை வெளியில இருக்கு என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, லா கைர ஃபியா ஹிய மின் அஹ்லின் நார். அவனுடைய எந்த நலவையும் அவனை பார்த்து பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவன் நைட்டு புறா தொழுகிறா, நீ வாய் பழக்காத, பகல் புறா நோன்பு வைக்கிறான், நீ வாய் பழக்காத, லா கைர ஃபியா, அவனுடைய எந்த நன்மையும் கிடையாது, ஹிய மின் அஹ்லின் நார், அவன் நரகவாதி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு பூரா தொழுகின்ற ஒரு பெண்ணை, பகல் முழுக்க நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பெண்ணை, தன்னுடைய வருமானங்களில் அதிகமாக சதக்கா செய்யக்கூடிய ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அவன் நரகவாதி. அடுத்து தெளிவு காட்டி சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், இன்னொரு பெண் இருக்கிறா, அவன் முன்னாடி சொன்ன மாதிரி இரவு பூரா தொழுகிறது கிடையாது, பரத செய்யா இருப்பான், 5 வக்து தொழுகையில கரெக்டா இருப்பான், ரமதான் மாசம் மட்டும் தான் நோன்பு வைக்கிறான், வருஷம் பூரா நோன்பு வைக்கிறான் கிடையாது, ஜகாத் என்னவோ அது கொடுப்பான், வருஷம் முழுக்க சதக்கா செய்யறது கிடையாது. ஆனா இவளால அண்டை வீட்டுக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவளை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஸ்டாண்ட் என்னன்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்காம சொன்னார்கள், அருமையான சகோதர பெருமக்களே, அவரிடத்துல நலவு இருக்கிறது, அவள் சொர்க்கவாதி என்றார்கள் பெருமானார். முதல்ல அதிகமாக இரவு புற நோன்பு தொழக்கூடியவர், நின்று வணங்கக்கூடியவர், பகல் புற நோன்பு வைக்கக்கூடியவர், அவரை நரகவாதி என்றார்கள் பெருமானார். இரண்டாவது பெண்மணி முதல் பெண்மணி அளவுக்கு நிறைய அமல்லாம் செய்யறது இல்லை, ஆனா யாருக்கும் எந்த உபத்திரவும் கொடுக்கறது இல்லை. இதான் செய்தி. நம்ம யாருக்கும் உதவி செய்யல என்பது இல்லை. இரண்டாவது இல்லையா, ஒரு மூமியின் உதவியாளனாக இருக்கணும். கடந்த வாரங்கள் அது சம்பந்தமா பேசி இருக்கிறோம். நான் உண்டு எவே உண்டு என்று இருப்பது மூமியினுடைய பண்பு அல்ல. சுயநலமாக ஒரு மூமின் முஸ்லீம் சிந்திக்க முடியாது, பொதுநலமாக சிந்திக்கணும். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், யாருக்கும் என்னால் உபத்திரமாயிடக்கூடாது. நான் ஜனாசாவாக போகும்போது என் கையை நீட்டி இவன் என் உரிமையை பறிச்சுட்டால் ஒருத்தர் பேசிடக்கூடாது. ஒருத்தர் பேசினாலும் நம்முடைய சொர்க்கம் நமக்கு கிடையாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஊரே சேர்ந்து பேசணும் என்பதல்ல. என்னுடைய மரணத்திற்கு பிறகு யாராவது ஒருத்தர், உடன் பிறந்தவரோ சொந்தக்காரர்களோ நம்மிடத்துல வியாபாரம் செய்தவர்களோ யாராக இருந்தாலும் சரி, போறான் பாரு, என் வாயில விழுந்தவன் என்னுடைய காசு பணங்கள் அடிச்சான், என் உரிமையை பறிச்சுக்கிட்டான், ஏதாவது நம்மளை பத்தி தவறாக பேசிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இடத்துல அவ்வளவு சீக்கிரம் மன்னிப்பு கிடைக்காது, இந்த மனிதர் மன்னிக்கிற வரைக்கும். இன்னும் சொல்ல போன கிதாபுல வருது, நாளை மறுமையில அல்லாஹ் அவரை வச்சு அவனுக்கு சில ஆஃபர்களை கொடுப்பான். நம்மளை மன்னிக்கணும் எல்லாம் முடிவு பண்ணிட்டா, நான் ஒருத்தர் அநியாயம் பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிக்கணும் நல்லா முடிவு பண்ண நேரடியாக மன்னிச்சிட மாட்டான். நான் அல்லாஹ் அந்த மனிதரை கூப்பிட்டு அவனுக்கு சில ஆஃபர்களை கொடுப்பான். நீ இந்த மனுஷனை மன்னி, நீ உனக்கு சரியாக பண்ணியிருக்கிற பரவாயில்ல, நீ மன்னி, நான் உனக்கு இந்த சொர்க்கத்தில் இந்த பதவிகளை கொடுக்குறேன்னு சொல்லி ஆஃபர் கொடுத்து அவன் மன்னிச்சாதான் இவருக்கு மன்னிப்பு. அருமையான சகோதர மக்கள், இதுதான் இது இஸ்லாத்திலே கான்செப்ட். ஹுக்கூக்குல்லா என்பது இரண்டாவது, ஹுக்கூக்குல் இபாதத் முதலாவது. மனிதர்களுடைய உரிமைகள்ல நம்ம கையை வச்சுட்டோம்னு சொன்னா நம்ம ஒருபோது வெற்றி பெற முடியாது. குர்ஆனும் ஹதீஸ்களும் அதை தான் பேசுகிறது. நபிமார்களும் கிட்டத்தட்ட அந்த அடிப்படையில் தான் நமக்கு அனுப்பப்பட்டாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் குர்ஆன் நமக்கு பேசிக்கிட்ட முக்கியமான ஒரு சில ரைட்ஸை மட்டும், உரிமைகளை பற்றி பேசி நான் அடுத்த கட்டத்துக்கு போயிருவேன். ரைட்ஸ் டு லைஃப், உயிர் வாழ்வதற்கான தகுதி, அந்த உரிமை. ஒரு மனிதன் பிறந்துட்டா அவன் உயிர் வாழ்வது என்பது அவனுடைய உரிமை. அந்த உரிமையை வேறு யாரும் வைக்க முடியாது இல்லையா? நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தவனை கொலை செய்வது என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டதே இல்லை. ஒமன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ. நான் முன்ன திரும்ப ஒரு செய்தியை சொல்வேன். உலகத்தில் இது மாதிரி எந்த சமுதாயமும் பேசல, எந்த தலைவர்களும் எந்த மதத்திலையும் எவ்வளவு ஆழமாக பேசல. நீ ஒருத்தன் அநியாயமா கொலை செஞ்சிட்டா, நீ ஒரு நபரை கொலை செய்யலப்பா, முழு மனித சமுதாயத்தை கொலை செஞ்சவனுக்கு சமம். ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ. புகாரி ஷரீஃப், முஸ்லிம் ஷரீஃபுடைய 1628வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அவ்வளவு மா யக்லா பைனன் நாஸி யௌமல் கியாமத்தி ஃபித் திமா.
நாளை மறுமை நாளில முதல்ல அல்லாஹ் எதற்கு தீர்ப்பு வழங்குவான் என்றால், கேள்விகளுக்கெல்லாம் நிறைய நடக்கும். தொழுகை பற்றி முதல்ல கேள்வி கேட்கப்படும் என்பதுதான் இரண்டாவது. எதுக்கு எல்லாம் முதல்ல தீர்ப்பு வழங்குவான்னு சொன்னா, கொலையாளி கொலை செய்தவனுக்கு தான் முதல்ல தீர்ப்பு. அவனை நரகத்தில் போட்ட பிறகு அடுத்து யாரா இருந்தாலும் கொலை செய்தவன் முதல்ல நரகவாதி. அவன் யாரு கொலை செய்திருந்தாலும் சரி. இங்க முஸ்லீம் மட்டும் அல்ல, யூத சமுதாயமும் பேசுகிறது கொலை பெரும்பாவம். ஆனா என்ன தெரியுமா பேசுறான், ஒரு யூதனை கொலை செய்தால் பெரும்பாவம், யூதன் அல்லாதவனை கொலை செய்தால் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை என்றெல்லாம் பேசுகிறார். இன்றைக்கு இந்தியாவில் பாசிசம் பேசுவது இல்லாம அன்னைக்கு யூதனை பேசிக்கிட்டார். யூதர்களும் கிட்டத்தட்ட இந்த பாசிசமாக ஒண்ணுதான் இல்லையா? ஆனா இஸ்லாம் அப்படி பேசல. ஒமன் கத்தல நஃப்ஸன் குர்ஆன்ல தெளிவாக இருக்கு. ஒரு மனிதன் அநியாயமாக இன்னொரு மனிதனை கொலை செய்தால் அந்த மனிதன் முஸ்லிமா இருக்கணும் இல்ல, பிரச்சனை இல்ல. யூதனாக இருக்கலாம், காஃபிரா, இறைவன் இல்லை என்று சொல்வனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அநியாயமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்தால் அவன் பெரும்பாவி. அதற்கு அவ்வளவு சீக்கிரம் அல்லாஹ் தஆலா மன்னிப்புலாம் வழங்கிவிட போறது இல்லை இல்லையா? இன்னும் சொல்ல போனா அருமையான சகோதர மக்களே, அன்னைக்கு அரபுகளுக்கு மத்தியில் ரொம்ப தலைவிரிச்சு ஆடியது பெண் சிசு கொலை. பெண் குழந்தை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். பெண் குழந்தை பிறந்தா அவனுக்கு அவமானம். சமுதாயம் என்ன உனக்கு போய் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சா, அசிங்கமாக பார்க்கும். அவன் பிள்ளை பிறந்துட்டு ஊருக்கு வெளியே போயிடுவான். ஊருக்கு வெளியே போய் யோசிப்பான், நான் என்ன பண்ணலாம், இந்த குழந்தைய கொலை செஞ்சாதான் நமக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் சொல்லி தான் பெற்ற பிள்ளைய உயிரோட புதைச்சிட்டு சமுதாயத்தில் வருவான். அவனை சமுதாயம் பெருமையா பார்க்கும். எல்லாம் வெளியே கொள்ளு. பெண் பிள்ளை பிறந்தா உனக்கு என்னப்பா பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு அசிங்கமாக பார்க்கிற அந்த சமுதாயம் தான் அந்த பிள்ளைய அவன் தன்னுடைய கையால உயிரோடு புதைச்சா. இறந்த குழந்தை மேல மண்ணு போறது நம்மளால ஜீரணிக்க முடியாது. நம்முடைய அத்தா அம்மா இறந்துட்டாங்க, கபர்ல வைக்கும்போது இறந்துட்டாங்க, மண்ணு போறதே நம்மளால முடியல. உயிரோடு இருக்கக்கூடிய பிள்ளைய புதைச்சிட்டு அவன் வந்த சமுதாயம் அவனை பெருமையாக பார்க்கும். இந்த சமுதாயத்தில் பெருமானார் பேசினார்கள், பெண் குழந்தையை கொலை செஞ்சீங்கன்னா நாளை மறுமையில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதாவது கொல்லப்பட்ட பெண் குழந்தை அல்லாஹ் தஆலா மறுமையில கொண்டு வருவார். இந்த பெண் என்ன காரணத்துக்காக கொல்லப்பட்டது இந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா கேட்பான். இன்னும் ஒரு தெளிவாக சொல்றதா இருந்தா, இன்னைக்கு இந்தியாவில் இந்த வெளிநாடுகளில் கூட சில அனுமதி இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய ஸ்கேன் பண்ணி அந்த குழந்தையோட செக்ஸ் ஆனா பெண்ணா பிறக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. பார்த்தா அந்த மருத்துவருக்கு சிறை தண்டனை, பார்ப்பதற்கு உதவி செய்த மருத்துவமனைக்கு சிறை தண்டனை. அரசாங்கம் என்ன சொல்றது, என்ன சொல்ல வராங்க தெரியுமா? இன்னைக்கும் நம்ம இன்னும் திருந்தலைன்றாங்க. நம்ம இன்னும் திருந்தல. நம்ம திருந்திட்டோம்னு சொன்னா அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கி அந்த சட்டத்தை நீக்கி இருப்பான். இன்னைக்கு இந்த அரசாங்கம் என்ன நம்புதுன்னு சொன்னா, இவன் பொம்பளை பிள்ளைன்னா கருவை கலைச்சிருவான் என்ற அந்த பயம் இருப்பதனாலதான் இந்த ஸ்கேன் பார்க்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில். கண்ணியமான சகோதர மக்களே, ஒரு புரிதலுக்காக இந்த செய்தியை சொல்றேன். கொலை என்பது ஆக பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது இஸ்லாத்துல. கத்லுன் நஃப்ஸ் சொல்லுவான், தற்கொலையை கடுமையாக விமர்சிக்கிறது இஸ்லாம். அடுத்தவனை கொலை செய்யறது கூடாது, நாம் பெற்ற பிள்ளையை கொலை செய்யறது கூடாது. எனக்கு வாழ பிடிக்கல, நான் என்ன கொலை செய்து கொடுத்தலாமா, அதற்கு அனுமதி இல்லை. ஏன்னா என்னுடைய உயிர் எனக்கானது அல்ல, நான் பெற்று வரல. நான் உயிரோடு இன்னைக்கு இருக்கிறேன்னு என்னுடைய திறமையா? இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது என்னோட திறமையா? ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் இன்னும் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஜும்மாவுக்கு போறேன்னா அசருக்கு திரும்ப உயிரோட வருவேன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வா பார்த்து எவ்வளவு காலம் நான் வாழ முடியும், சரி அதுதான் நான் வாழ முடியும் இல்லையா? நான் என்னை கொலை செய்வது கூட இஸ்லாம் அனுமதிக்கல. மறுமையிலே நிரந்தரமான நரகம். ஒருவன் தற்கொலை செய்து கொண்டால் என்ன நிலையில் அவன் தற்கொலை செய்து கொண்டானோ இதே நிலையில நரகத்தில் அவனுக்கு தொடர்ந்து வேதனை செய்யப்படும். சொர்க்கம் அவனுக்கு தடை என்பதாக ஹதீஸ் கிதாபுகளை பார்க்கிறோம். அருமையா, அதனாலதான் சில மதுஹபுடைய இமாம்கள் தெளிவுபடுத்துறாங்க, தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஜனாசா தொழுகை செய்யக்கூடாது என்பதான் காரணம் தான். அவன் நிரந்தர நரகம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி அவனை எப்படி ஜனாசா தொழுது அவனுக்காண்டி துவா செய்யறான் என்பதுதான் இந்த சட்டத்துடைய உள்ளடக்கமும் கூட இல்லையா? கருவு கலைப்பைக்கூடிய இன்னும் குழந்தை பிறக்கல, நான் இன்னொருத்தரை கொலை செய்யக்கூடாது, என் பிள்ளையை கொலை செய்யக்கூடாது, நான் என்ன கொலை செய்யக்கூடாது. குறைந்தபட்சம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை கொலை செய்வது கூட இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. அவுலாதுக்கும் ஹஷியத்தில் இம்லாக், நாளைக்கு வறுமை வந்துருமா பயந்துக்கிட்டு உனக்கு பிறக்க இருக்க குழந்தைய கருவிலை அழித்து விடாது என்பதாக குர்ஆன் பேசுகிறது. கருமை அருமையான சொல்ல இப்படி உயிர் வாழ்வது சம்பந்தமான நிறைய தகவல்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். இதெல்லாம் மனிதனுடைய அடிப்படை உரிமை. அடுத்தது ரைட் டு ப்ராப்பர்ட்டி, என்னுடைய உடம்பை சார்ந்த அடுத்தவருடைய பொருளாதாரத்துல உடமையில கை வைக்கிறதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கொடுக்கிறார் இஸ்லாம். மிக தெளிவாக பேசு. இன்னைக்கு சர்வ சாதாரணமா புல்டோசரை வைத்து இடித்துக் கொண்டு இருக்கிறார்.
அவனுக்கு புல்டோசர் பாபா இப்பதான் பெருமையா பேசிக்கிறான். அடுத்தவனுடைய வீடு அவன் கனவு கண்டு பல வருடங்களுடைய உழைப்பு கண் முன்னாடி அநியாயமாக இடிக்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது இல்லையா? அருமையான சகோதர மக்களே, அடுத்தவனுடைய உரிமை பொருளாதாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல கை வைத்து அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். முஸ்லிம் ஷேக் புகாரி செய்யக்கூடிய 3397வது செய்தி, மன் அகத ஷிப்ரன் மின் அல்-அர்தி ظلمًا فإنه يطبقه يوم القيامة 7 أراضين. நான் என்னுடைய சகோதரன், அவன் யாராகவே இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத யாராக இருக்கட்டும், அவனுடைய நிலத்திலிருந்து ஒரு ஜான நான் எடுத்துட்டா நாளை மறுமை நாளில 7 அதனுடைய பூமியுடைய அளவு என்னுடைய கழுத்தில் தொங்க விடப்பட்டு ரொம்ப கேவலமான நிலையில நான் கொண்டு வரப்படுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார். கண்ணியமான சகோதர மக்களே, ஷஹீதை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? கடந்த வாரங்கள்ல ஷஹீதை பத்தி பேசணும். ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அஷ்ஷஹீது யுஃபரு லஹு குல்லு தம்பின் இல்லத்தை. ஜாமிஉ ஸஹீஹ் 3416வது செய்தி. பெருமானார் பேசுறாங்க, ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், ஆனால் அவன் கடன் பெற்றிருந்தால் அவன் கடன் மன்னிக்கப்படாது. நான் ஒருத்தரை கடன் வாங்கியிருக்கிறேன், கொடுக்குறேன்னு வாங்குறேன், அவர் மன்னிச்சுட்டா பரவாயில்லை, ஆனா அவருடைய கடனை அடைக்கல, போர்க்களத்தில் போய் நான் இறந்திருந்தாலும் நான் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பார். அந்த கடன் எல்லாம் மன்னிக்க மாட்டா. என்னுடைய பிள்ளைகள் அந்த கடன் அடைச்சாகும். ஷஹீதாயிட்டாரே பரவாயில்லன்னு அவர்கள் மன்னித்தா பரவாயில்லை, அவர் மன்னிக்காத வரைக்கும் ஷஹீதுடைய பாவங்கள் இந்த கடன் சார்ந்து மன்னிக்கப்படாது. காரணம், கடன் என்பது அடுத்தவனின் உரிமை இல்லையா? உன்னிடத்துல இருந்தாலும் அது அவனுடைய பொருள். அவன் பொருளை எடுத்துக்கிட்டு நீ ஷஹீதாயிட்டு என்பதனால அவனை மன்னிக்க முடியாது என்பதுதான் இஸ்லாத்துடைய கான்செப்ட். கண்ணியமான சார், இப்படி நிறைய மரியாதைகள் சம்பந்தமா சார். ரைட் டு பிரைவசி, தனி உரிமை இன்னைக்கு இந்தியாவில் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. தனி உரிமை ரொம்பவும் மோசமாக இருக்கிறது. இந்த டாபிக்ல மட்டுமே பல ஜும்மாக்களை பேசலாம், அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய செல்போன்கள் ஒட்டி கேட்கப்படுகிறது, நம்ம உணவு பார்க்கப்படுகிறோம் இல்லையா? சஞ்சார் சாத்தியம் ஒரு அப்ளிகேஷனை, அதாவது இந்தியாவுடைய தொழில்நுட்பம் கண்டிப்பாக ஒவ்வொரு போனையும் இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க. நான் என்ன பேசுற வீடியோல ஒட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அருமையான சகோதர மக்களே, இப்படி நிறைய செய்திகள் சொல்லலாம். மார்க்கம் பேசுகிறது, இஸ்லாம் பேசுகிறது. நீ ஒரு வீட்டில் நுழைகிறதா இருந்தா அது அண்ணன் தம்பியோ யாராக இருந்தாலும் சரி, அனுமதி கேட்டு உள்ள போ. அவரோட அனுமதி இல்லாம நீ வீட்டுக்குள்ள அவன் கூட வீட்டுக்கு நுழையக்கூடாது. இன்னைக்கு பரவாயில்ல, சில இயக்கங்கள் வந்தனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு காலகட்டம் அன்டைம்ல 12 மணி 1 மணி 2 மணிக்கெல்லாம் இஸ்லாமிய வீடுகளில் காவல்துறை அதாவது நிர்பந்தமாக உள்ளே நுழையும். பிடிச்சிட்டு போவாங்க, வாலிபர்கள் பிடிச்சிட்டு போவாங்க, கேட்க நாளே இல்லை. இதற்கு இது இயக்கங்கள் வந்ததுடைய மிக முக்கியமான காரணமும் ஒன்றுதான். இந்த இயக்கங்கள் இந்தியா தமிழக அரபில இயக்கங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அன்டைம்ல தான் போலீஸ் உள்ள வரும். எண்ணெயவா இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், உள்ள வந்து இளைஞர்களை பிடித்துக் கொண்டு போவார்கள். என்ன எல்லாமே விசாரணை கைதிகளாக பல வருடங்கள் சிறையில் இருப்பார்கள், வெறும் விசாரணை கைதியாக. குர்ஆன் பேசுகிறது, வையின் கீல லகும் உர்ஜிஉ ஃபர்ஜிஉ. நீ ஒரு வீட்டுக்குள்ள போற, அனுமதி கேட்கிற, அந்த ஆள் வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீ திரும்புன்னு திரும்பி இருக்கும். வையின் கீல லகும் உர்ஜிஉ, புரிதலுக்காக சொல்றேன். நான் ஒருத்தரை கடன் கொடுத்துருக்கிறேன், என் பணம் அவர்கிட்ட இருக்கு, பார்க்கவே முடியல, வீட்டில் இருக்காரு, தெரிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போறேன், கூப்பிடுறேன், அவரை நான் இப்போ வர முடியாது, வெளியே போனா நம்ம வெளியே வந்துதான் ஆகணும். புராணத்தை தான் பேசுகிறேன். வெளியில விசாரிச்சுக்கணும், அது வேற செய்தி. வீட்டுக்குள்ள நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா அது யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. மார்க்கம் தெளிவாக பேசுகிறது. யாராக என் வீட்டுல என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் நுழையக்கூடாது. குர்ஆன் பேசுகிறது. அருமையான சகோதர மக்களே, தனி உரிமை சார்ந்து இப்படி நிறைய செய்திகள் சொல்லலாம். மதம் சார்ந்த உரிமை, இஸ்லாத்தை பத்தி திரும்ப சொல்லுவாங்க. இஸ்லாம் வாழால் பரவியது என்பதா? அதற்கு நிறைய எதிர்கருத்து நம்ம சொல்லி இருந்தாலும் குர்ஆன் ரொம்ப அழகாக பேசுகிறது இல்லையா? ரைட் டு ரிலிஜியன், ஒருவர் தான் விரும்பிய மதத்தை தேர்வு செய்வதற்கான உரிமை இன்னைக்கு உலகம் முழுவதும் கேள்விக்குறியாக்கப்படுவது இந்த மத உரிமை தான். இனி இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையை நான் அப்துல்லாவாக அப்துல் ரஹ்மானா இருப்பதுதான். நான் ரங்கசாமியா குமாரசாமியா பிரச்சனையே இல்லை இல்லையா? இதை இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை. மதம் சார்ந்த பெரும்பான்மை என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்துறதுலாம் இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் இருக்கணும் என்பதுதான் இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நான் ஒரே ஒரு இறுதியில் அது சம்பந்தமாக சில தகவல்களை சொல்லுவேன். நன்மையான சகோதர மக்களே, உலகத்திலேயே மார்க்கம் இஸ்லாம் பேசுகிறது, லக்கும் தீனுக்கும் மரியாதை. எனக்கு என்னுடைய மார்க்கம், உனக்கு உன்னுடைய மார்க்கம். நான் சொல்லுவேன், இதுதான் சரி, இதுதான் சத்தியம் சொல்ல முடியும். சொல்லுவதற்கான உரிமை மட்டுமே எனக்கு இருக்கிறது தவிர உன் கழுத்தை பிடிச்சி நான் பள்ளிக்கு கொண்டு வர முடியாது. உன் கழுத்தை பிடிச்சி நீ உன் கடவுளின் பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்லை. அல்லாஹ் உங்களை தெளிவுபடுத்தி விட்டாங்க.
ரப்பிக்கும், நபியே இந்த குர்ஆன் இறைவனின் இறைவனிடமிருந்து வந்தது, சத்திய வேதம் என்று சொல்லுங்க. அவ்வளவுதான் அவங்க வேலை. ஃபமன் ஷா ஃபல்யூமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். குர்ஆன்ல உண்டான வார்த்தை. விரும்புனா அவன் ஏத்துட்டு போறான், விரும்புனா விட்டுட்டு போறான். இன்னமா அலைகள் பலா, சொல்லுவது மட்டும் தான் அவங்க கடமை இல்லையா? அருமையான சகோதர மக்களே, உலகத்தில் இஸ்லாத்தை பற்றி திரும்ப திரும்ப இவர்கள் பரப்புரை செய்வது இதுதான். வாளால் பரவியது, நிர்பந்தமாக இஸ்லாத்தை பரப்பினார்கள். முகலாயர்கள் பல கோயில்களை இடித்தார்கள், நிர்பந்தமாக கட்டாய மதமாற்றம் செய்தார்கள். யோசித்து பாருங்க, இந்தியாவில் 800 ஆண்டு காலங்கள் இஸ்லாமியர் ஆட்சி செய்தார்கள். குறிப்பாக முகலாயர்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் இன்னைக்கு நாம பெரும்பான்மை. ரோட்ல இறங்கி நம்ம கத்த வேண்டியது கிடையாது. 14% வச்சுட்டு என் உரிமை பறிக்கப்படுது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு நான் 80%, 90% இருந்திருப்பேன். இஸ்லாம் வாளால் பரவி இருந்தது என்றால், இஸ்லாத்தை ஆட்சி செய்த 800 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்த இந்திய, அதாவது முஸ்லிம் அரசர்கள் நிர்பந்தமாக கட்டாய மதமாற்றம் செய்திருந்தால் இன்றைக்கு இஸ்லாம் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருந்திருக்கும். ஆமா, மார்க்கம் தெளிவாக இருந்தது. நான் உன்னை ஆட்சி செய்கிறேன், உன்னுடைய மதம் உன்னுடைய விருப்பம், நான் யாரும் நிர்பந்தப்படுத்த மாட்டேன் என்பதால் இஸ்லாத்துடைய பேசிக். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு முகலாயர்கள் ஆட்சி நடத்தினார்கள். சில கோளாறுகள் இருக்கலாம், ஆனால் இந்த மத ரீதியான கோளாறுகள் எந்த ஆட்சியாளர்களிடத்திலே நம்ம நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான சகோதர மக்கள், இதுவெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்கப்பட்ட உரிமைகள். நீங்க 1948 உட்கார்ந்து பேசுது ஐநா சபை, என்ன பண்ணலாம் இல்லையா? கருத்துரிமையும் இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல பைத்துல் மால்ல எல்லாருக்கும் உதவி செய்யப்பட்டது. ஹவாரிஜின்னு ஒருத்தர் இருக்கான், இஸ்லாத்துடைய முதல் குழப்பவாதி. இஸ்லாம் எவ்வளவு நீங்க படித்தீங்க தெரியும். ஹவாரிஜி முதல் குழப்பவாதி. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை காஃபிர் என்று சொன்னவர். அவர்களுக்கு உதவி போயிட்டு இருக்கு. கூட இருக்கக்கூடிய நபர்கள் கேட்கிறாங்க, அமீர் முஃமினீனே, நம்மகிட்ட சில உதவிகள் நம்ம எல்லாருக்கும் ஏழைகளுக்கு செய்யறோம், ஆனா இந்த ஹவாரிஜிகளுக்கு உதவி போகுது, அவன் உங்களையே காஃபிர்னு சொல்றான், இல்லை உங்களையே காஃபிர்னு சொல்றான், அவனுக்கு நீங்க உதவி செய்யலாமான்னு சொன்ன போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு உதவி சொல்லிட்டாங்க. அது அவனுடைய கருத்து. என்ன காஃபிர்னு சொல்றதோ அது எனக்கும் அவனுக்கும் சம்பந்தப்பட்டது. நாளை வறுமையில் அதை நான் திருத்திக் கொள்வேன். அதனால இங்கே நான், அது அவனுடைய கருத்து, அந்த கருத்தை நான் மாற்றம் செய்ய போறேன். நான் கருத்து எதிர்கருத்து சொல்ல போறது, அவன் கருத்தை அவன் குரவலை நான் நினைக்க மாட்டேன், அவனுக்கு போற உதவிகள் போய் கொண்டுதான் இருக்கும் என்பதை அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார். கருத்துரிமை முழுவதுமாக நசுக்கப்பட்டு வருகிறது. அது இந்திய அளவில், உலக அரங்கிலும் சரி. கண்ணியமான சகோதர மக்களே, 1948 தான் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்ற இந்த தலைப்பில் சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் கொண்டு வரப்பட்டது. நான் முன்னாடி சொன்னது போன்று அன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டுடைய மனைவி எலினா ரூஸ்வெல்ட்டுடைய தலைமையில இந்த ஆணை முதலாக இந்தியா உலக அரங்கில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே முக்கியமான சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை பேசியது. குறிப்பாக ரைட்ஸ் டு லைஃப், ஒருவன் உயிர் வாழ்வதற்கு தனி அவனுடைய அடிப்படை தகுதி, அவன் உயிர் வாழ்வதில் மற்றவன் கருத்து சொல்ல முடியாது. ரைட் டு ஃப்ரீடம், ஒருத்தர் சுதந்திரமாக இருக்கலாம், அது அவனுடைய உரிமை. ஒருத்தர் யாரையும் அடிமையாக்க முடியாது, இந்த ஆணையம் பேசுகிறது இல்லையா? ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லோருக்கும் சமம், நீ மேல நான் கீழே என்பதல்ல, இந்த இனத்துல பிறந்தனால நீ மேல, இந்த இனத்துல பிறக்கலை என்பதால் நான் கீழே என்பதாக மேல கீழே என்பதல்ல, எல்லோருக்கும் சமநீதி, சமமாக பார்க்கிறது இல்லையா? ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி, அதாவது தனி உரிமை சட்டம். ஒருத்தர் தனிநபருடைய சுதந்திரம் இருக்கிறது, அதில் தலையிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதருக்கும் அவன் எந்த தேசத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு தனி மனித உரிமை வழங்கப்பட வேண்டும். ரைட் டு எஜுகேஷன், உலகம் முழுக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவன் விரும்பிய கல்வியை கற்கலாம். கல்வி விஷயத்துல யாரும் மேல இவன் தான் இந்த கல்வியை கற்கணும், இவன் இந்த கல்வியை கற்கக்கூடாது என்றெல்லாம் பாகுபாடு பார்க்கக்கூடாது. அது அவருடைய அடிப்படை உரிமை. ரைட் டு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இல்லையா? ஒருவன் தான் சார்ந்திருக்கிற நாட்டில் விரும்பிய நிலையில, அந்த அரசாங்கத்துக்கு உட்பட்ட நிலையில தேர்தலில் போட்டியிடலாம், அல்லது ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமைகள் வழங்கப்படுகிறது. இப்படி நிறைய உரிமைகளை இந்த UDHR, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் தொகுத்து ஒரு ஆவணமாக வெளியிட்டது. அந்த ஆவணம் வெளியிடப்பட்டது தான் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. அதை 1948 2 வருட உழைப்புக்கு பிறகு இந்த ஆவணம் வெளியிடப்பட்டது. இதற்கு பிறகுதான் ஒவ்வொரு வருடமும் அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமை தினம் என்பதாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது உலக அளவில். இந்திய அளவில் நமக்கு சில அடிப்படை உரிமைகள் இருக்கிறது. அதாவது எதற்காக சொல்றீங்கன்னா, திரும்ப இந்த பாசிசம் நமக்கு சில உரிமைகள் வழங்கியதாக சொல்கிறது. நீ விரும்புன மதத்தை வணங்குறதுக்கு நான் உரிமை கொடுத்திருக்கிறேன். நம்ம அவன்கிட்ட சொல்லணும், இது நீ எனக்கு கொடுத்த உரிமை இல்லை, இது அரசியல் அமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்த உரிமை.
இந்தியாவில் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது அதே சமயத்தில் இல்லையா. இந்திய அளவில் தேசிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இல்லையா. ஆர்டிகல் 12 25 வரைக்கும் இந்திய மனிதர்களுக்கான அடிப்படை உரிமைகளை வழங்கி இருக்கிறது. அந்த அடிப்படை உரிமைகளை கேள்வி கேட்கின்ற உரிமை யாருக்கும் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி. குறிப்பாக ஒரு 6 உரிமைகளை இந்திய அரசு நமக்கு வழங்கி இருக்கிறது. நான் அதை மட்டும் சுருக்கமாக சொல்லி நான் முடித்துக் கொள்வேன் சொல்லலாம். முதலாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி. இங்க எல்லோரும் சமம், யாரும் மேலே யாரும் கீழே கிடையாது. இந்த மதத்தை சேர்ந்தவன் மேல, இந்த மதம் கீழே, இந்த பிறப்புல இந்த குலத்துல பிறந்தனால இந்த ஜாதியில பிறந்தனால இவன் மேல, இந்த ஜாதியில பிறந்தனால இவன் கீழே என்பதெல்லாம் கிடையாது. எல்லோருக்கும் சமநீதி வழங்கப்படணும். இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் அடிப்படை சட்டம் ஆர்டிகல் 12 35 வரைக்கும் நமக்கு வழங்கி இருக்கின்ற உரிமை. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அரசாங்கம் நமக்கு கொடுக்கல, ஆட்சியாளர்கள் நமக்கு கொடுக்கல. நான் எப்போது இந்திய பிரஜையாக இருக்கிறேனோ தானாவே எனக்கு வழங்கப்பட்டிருச்சு. யாரும் உனக்கு இந்த உரிமையை நான் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. இந்த உரிமையை நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. இது என்னுடைய உரிமை. புரிதலுக்காக சொல்றேன். என் வீட்டில் நான் இருக்கிறது உரிமை இல்லை. என்னுடைய சகோதரன் என் வீட்டில் நீ இருப்பான்னு சொல்றது அவன் எனக்கு கொடுக்குற உரிமை. என் வீட்டில் நான் இருக்கிறதுக்கு நான் யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? இதுதான் இந்திய அளவில் நமக்கு ஆர்டிகல் 12 35 வரைக்கும் கொடுத்திருக்கின்ற தனி மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் இல்லையா. அடுத்தவராக ரைட் டு ஃப்ரீடம். நான் இங்க சுதந்திரமானவர், நான் யாருக்கும் அடிமை கிடையாது இல்லையா. என்னை அடிமைப்படுத்துகின்ற அந்த முறை யாருக்கும் நான் கொடுக்கல. என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. நீ எப்படி இந்தியாவில் சுதந்திரமான பிரஜையோ அது மாதிரி நானும் இந்தியாவில் சுதந்திரமான பிரஜை. எனக்கு நீ சுதந்திரம் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. இந்தியாவுடைய அதிபர் என்று சொல்லப்படுகிற ஜனாதிபதி கூட நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. இங்க எப்படி உனக்கு சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமையோ அது மாதிரி இங்க சுதந்திரம் என்பது எனக்கான அடிப்படை உரிமை. ரைட் டு எக்ஸ்பிளனேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய காசு பணங்களை, என்னுடைய வீடு வாசலை யாரும் சுரண்ட முடியாது. அது எதிர்க்கின்ற உரிமை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் முழுமையாக மீறப்படுகிறது. இந்திய அளவில் இன்னைக்கு முழுக்க மீறப்படுகிறது. என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வசதி வாய்ப்பு, என்னுடைய உழைப்புகள் எல்லாம் சுரண்டப்படுகிறது இல்லையா. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், இதுதான் மிக முக்கியமான செய்தி. ஒருவருக்கும் மதம் சார்ந்த உரிமை இல்லையா. மத உரிமை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜை தான் விரும்பி எந்த மதத்தையும் தேர்வு செய்து கொள்ள முடியும். இதை தடுக்கின்ற உரிமை தாய் தகப்பனுக்கு கூட கிடையாது. நான் எந்த கொள்கையை ஏற்றுக்கணும் என்பதாக என்னுடைய தாய் தந்தை கூட என்னை முடிவு செய்ய முடியாது இல்லையா. அரசாங்கம் எப்படி முடிவு செய்ய முடியும் இல்லையா. நான் விரும்பிய மதத்தை என்னாலே நான் தேர்வு செய்ய முடியும். அந்த மதத்தை நான் பின்பற்ற முடியும். அந்த மதத்தை நான் பரப்ப முடியும். இஸ்லாம் தான் சத்தியம்னு நான் தெருவில் இறங்கி பேச முடியும். அந்த உரிமையை இந்த அடிப்படை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம் எனக்கு வழங்கி இருக்கிறது. இதை வேற யாரும் வழங்கல. நான் திரும்ப சொல்றேன், இந்த உரிமைகள் எல்லாம் பிரதம மந்திரி வழங்கினாரு, ஜனாதிபதி வழங்கினாரு, ஆங்கிலேயர் வழங்கினார் என்பதல்ல. ஒரு இந்திய பிரஜையாக தானாக உருவானது. இப்படி என்னுடைய கை, கால், மூக்கு, கண்ணு, காதெல்லாம் என்னுடையதோ தானாக உருவானதோ அது போன்ற இந்த அடிப்படை சட்டங்கள் எல்லாம் எனக்கு தானாக உருவானது. நான் விரும்பி எந்த மதத்தையும் பின்பற்ற முடியும். நான் விரும்பி எந்த மதத்தையும் பிராக்டிஸ் செயல்படுத்த முடியும். நான் விரும்பி எந்த மதத்தையும் மக்களுக்கு சொல்ல முடியும். ஏன் சொல்றேன்னு கூட கேட்க முடியாது. அருமையான சகோதர மக்களே, அடுத்தபடியாக இறுதியாக அதேபடியாக கல்ச்சரல், ரைட் டு கல்ச்சரல். நான் எனக்கு விரும்பிய கலாச்சாரத்தை பின்பற்ற முடியும். இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. உனக்குன்னு தனி கலாச்சாரம் கிடையாது. இந்தியா முழுக்க ஒரே கலாச்சாரம் தான். பன்மை சமூகம்லாம் இங்க கிடையாது. நான் என்ன கலாச்சாரத்தை சொல்றேன் அதை தான் நீ பின்பற்றணும். நான் என்ன சாப்பிடுவேனோ அதுதான் நீ சாப்பிடணும். நான் எந்த மாதிரி உடை உடுத்துவேனோ அது மாதிரி நீ உடை உடுத்தணும். பொது வெளியில் நீ விரும்பிய உடையெல்லாம் உடுத்த முடியாது. உன்னுடைய மதம் சார்ந்த உணவுகளை எல்லாம் நீ உண்ண முடியாது. இதெல்லாம் அப்பட்டமாக மீறப்படுகிறது. நான் என்ன ஆடை உடுத்தணும் என்பது என்னுடைய உரிமை. நான் இந்த ஆடை உடுத்தணும், இந்த ஆடை உடுத்தக்கூடாது என்று சொல்கின்ற உரிமை உனக்கு கிடையாது. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் போன வாரம் 2 தினங்களுக்கு முன்பாக தீவிரமாக பேசப்பட்டது. ஒன்றுக்கு உள்ள குப்பை வந்தே மாதரம், இதை பற்றிய ஒரு மிக தீவிரமாக, அதாவது இது சம்பந்தமாக ஆய்வு நடத்தப்படுகிறது. இது சம்பந்தமாக விவாதங்கள் நடைபெறுகிறது. முஸ்லீம்கள் வந்தே மாதரம் பாட மாட்டேங்கிறாங்க. இந்தியாவுடைய அதாவது வளர்ச்சிக்கு பின்னடைவே முஸ்லீம்கள் தான். அந்த வந்தே மாதரம் என்ற வார்த்தைக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்திய தேசப்பற்றுக்கு எதுக்காக சம்பந்தம் இருக்கு? ஆனா திரும்ப இதெல்லாம் சம்பந்தப்படுத்துகிறார். நான் பாடுவேன் இல்லை, நீ பாடு. இப்ப எனக்கு அடிப்படையில் என்னுடைய மார்க்கம் இதை தடை செய்திருக்கிறது இல்லையா. நீ உன்னுடைய கடவுளை விரும்புற, வணங்குற, அது மாதிரி நான் ஏன் கடவுளை வணங்குறேன். உத்தரப்பிரதேச சில மாதங்களுக்கு முன்பாக ஐநூறு முகமது ஒருத்தர் வீட்டில் பேனர் வச்சார். அடிப்படை யோசிச்சு பாருங்க, இதில் ஏதாவது தவறு சொல்ல முடியுமா? நீ உன்னுடைய கடவுளை விரும்புற, நீ போடு, அதுல யாரு கேட்க போறா?
ஏதாவது ஒரு முஸ்லீம் இந்திய அளவில் நீ ஏன் உன்னுடைய இந்த கடவுளை வணங்குறேன்னு கேட்கிறோமா? நமக்கு தெரியும் இது வந்து அவருடைய மதம் சார்ந்த ஒன்று. ஐ லவ் முகமது என்ற பெயர் அந்த போர்டு வச்சதுனாலேயே உத்தரப்பிரதேசத்துல பல இளைஞர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். பல வீடுகள் தரைமட்டமானது இல்லையா? சர்வதேச குற்றவாளியாக பார்க்கிறது இன்றைக்கு. நான் என்னுடைய மதத்தை பின்பற்றுவது இந்தியாவில் சர்வதேச குற்றமாக பார்க்கப்படுகிறது இல்லையா? தேசத்துக்கு எதிரான யூரோப்பிய போன்ற பெரிய பெரிய தேச விரோத சட்டங்கள் எல்லாம் என் மீது பாயும். எல்லாம் பாதுகாக்கும். அருமையான இது மாதிரியான சூழல் இன்றைக்கு இந்தியாவில் மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுவதை பார்க்கலாம் இல்லையா? வெளிநாடுகள் எல்லாம், குறிப்பாக வல்லரசு நாடுகள் இந்தியாவை பற்றி கவலைப்படுகிறார். ஒரு காலத்துல எவ்வளவு சகிப்புத்தன்மை மிகுந்த நாடாக இருந்தது. முதல் உலக போராக இருக்கட்டும், இரண்டாவது உலக போராக இருக்கட்டும், அமைதிக்காக இருந்தது இந்தியா. ரெண்டு பக்கமும் சாயாம உலக அமைதிக்காக வேண்டி நிறைய பாடுபட்டது இந்திய நாடு இல்லையா? மத சகிப்புத்தன்மைக்கு பேசே, ஜனநாயகத்துக்கு பேசே நாங்க இந்தியாவை அதாவது நாங்க முன்னுதாரணமாக காட்டுவோம். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் மத உரிமை, மத சகிப்புத்தன்மை நாசமாகிவிட்டது இல்லையா? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் என்பவர் இந்தியாவை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார். சாதாரணமான ஒரு குட்டி நாடு இல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவை பற்றி அசிங்கமாக கேட்கிறார். இந்தியா மனிதர்கள், குறிப்பாக சிறுபான்மை சமூகம் வாழ்வதற்கு தகுதியற்ற தேசமாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த போக்கை இவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா? இந்தியாவில் பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகத்தை தொடர்ந்து அரச பயங்கரவாதம், தனி மனிதன் தாக்குதல் இல்ல, ராணுவம் தாக்குகிறது, காவல்துறை தாக்குகிறது, ஆட்சியாளர்கள் தாக்குகிறார்கள், அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறவில்லை என்றால் இந்தியா நாசமாகுவது யாராலும் தடுக்க முடியாது என்பதாக அப்பட்டமாக பேசி இந்த அளவிற்கு இந்தியாவுடைய உரிமை மீறல் என்பது மிகைத்திருப்பதை பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இதையுடைய சாராம்சமாக நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நமக்கு இந்தியாவில் சில அடிப்படை உரிமைகள் இருக்கிறது. இதுவெல்லாம் நான் ஒரு இந்தியன் என்ற ரீதியில எனக்கு இந்த அரசியலமைப்பு வழங்கியதை தவிர்த்து இங்கே கூடிய மாநில அரசோ மத்திய அரசோ ஜனாதிபதியோ நமக்கு வழங்கியதில்லை. இவர்கள் வழங்கியது அல்லது இது எனக்கான பிறப்புரிமை என்பதை நான் முதல்ல புரிய வைக்க வேண்டும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தியோடு நான் நிறைவு செய்வேன். உலகத்துல நான் தேசிய சர்வதேச மனித உரிமை ஆணையமாக இருக்கட்டும், இந்திய மனித உரிமை ஆணையமாக இருக்கட்டும், இவர்கள் சொல்லுகின்ற இந்த உரிமைகள் எல்லாம் ஏற்றிலே இருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்படல. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ரசூலுல்லாஹ் வெறுமனே பேச மட்டும் செய்யல, நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். நம்ம திரும்ப இந்த உலகத்துக்கு உறக்கச் சொல்வோம். உலக அரங்கிலேயே மனித உரிமைகளை முழுமையாக பேசியது இஸ்லாம் தான், ஆழமாக பேசியதும் இஸ்லாம் தான். பேசியது மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்தியதும் இஸ்லாம் தான், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தான் என்பதை உலகிற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நமக்கு என்னென்ன உரிமைகளை வழங்கி இருக்கிறானோ அந்த உரிமைகளை முழுமையாக பெறுவதற்கான அந்த முழுமையான ஈமானை, அந்த தக்வாவை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் தஆலாவுடைய ரிதா என்கிற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக வல்லையிலும் அனைவரும் புரிவானாக. வாஹித அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.